மனமொத்த தம்பதிகளாய் பகவத் சேவையில் ஈடுபட்டு வாழ்வீர்களாக. எழுந்திருங்கள். சீக்கிரமே பஞ்ச சம்ஸ்காரமும் பண்ணிக்கொண்டு விடுங்கள், சரியா? அவசியம் சுவாமி. என்ன திருக்கோஷ்டி, ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த பொலிவும் திருப்தியும் உன் முகத்தில் தெரிகிறதே. இருக்கும் சுவாமி. காரணம், ஆச்சாரியரின் விருப்பத்தை பூர்த்தி செய்த திருப்தியால் இருக்கலாம். சந்தோஷம். மாதவனுடைய தகப்பனார் சபையில் நின்று மாதவனுடைய கல்யாணத்தை நடத்தினார் என்றாலும் நீதானே திருக்கோஷ்டி அனைத்தையும் முன்னின்று மேற்பார்வை பார்த்து சீரும் சிறப்புமாக இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கிறாய். ஊர்கூட்டி இரு மனங்களை இணைத்து வைத்து ஒரு பெரிய வைபவத்தை நிகழ்த்துவதென்பது ஒரு பெரும் சாதனையாயிற்றே. அது மட்டுமில்லை, சாதாரணமாக ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அது மற்றவர்களுக்கு அதிருப்தியாக போகலாம். அதுதான் உலக நடப்பு. ஆனால் வைஷ்ணவர்களின் சந்தோஷத்தை பொறுத்தவரை அது அனைவருக்குமே சந்தோஷமான விஷயமாகத்தான் இருக்கும். காரணம், வைஷ்ணவர்கள் எந்த செயலை செய்தாலும் அது பகவானின் பிரீத்திக்காகவே இருக்கும். மாதவா. சுவாமி, அடியேன். அரங்கனின் அருளால் அனைத்தும் மங்களமாய் நடந்திருக்கிறது. உன்னை அடைக்கலமாக வந்திருப்பவளை சாக்ஷாத் அந்த மகாலட்சுமிக்கு ஒப்பானவளாக எண்ணி அவள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுடு சொற்களே இவள் அறியக்கூடாது. புரிந்ததா? நிச்சயம். தங்கள் ஆணைப்படியே சுவாமி. புராணம் என்ன தெரிவிக்கிறது தெரியுமா? எங்கு தம்பதிகள் ஒற்றுமையாக பரஸ்பரம் அன்போடும் தர்மத்தோடும் இருக்கிறார்களோ, எவ்வகத்தில் நித்தியம் சாணம் தெளித்து கோலமிட்டு மாவிலை தோரணமிட்டு நெய்விளக்கு ஏற்றப்படுகிறதோ, எந்த அகத்தில் தானியங்கள் தரையில் இறைக்கப்படாமலும் பாத்திரங்கள் பரப்பப்படாமலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமலும் இருக்கிறதோ, அந்த அகத்தில் நான் நித்தியமாக வாசம் செய்கிறேன் என்கிறாள் மகாலட்சுமி தாயார். எனவே நீங்கள் இருப்பது உங்கள் அகம் என்று நினைக்காமல் பகவானின் கோயில் என்றே நினைக்க வேண்டும். அப்போதுதான் ஒழுக்கமும் ஒழுங்கும் பக்தியும் அவ்விடத்தில் நிறைந்திருக்கும். புதுப்பெண்ணே, நீயும் இதை காதில் வாங்கிக் கொண்டாயா? வாங்கிக் கொண்டேன் சுவாமி. மாதவா, உன் முன்ஜென்ம சுக்ருதம் உனக்கு திருக்கோஷ்டி நம்பிகள் அத்திம்பேராய் வாய்த்தது. அவரை உன் வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக கொண்டு பகவத் சேவையும் தர்ம வழியில் லௌகீக சேவையும் செய்து சம்பிரதாயத்தை பேணி காக்க வேண்டும். நல்வேளையில் ஓர் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து வைஷ்ணவ பெருமக்களின் முன்னிலையில் இவளை கரம் பற்றியிருக்கிறாய். அதன் பொருள் உணர்ந்து சொல்லுக்கு பொருள் போல் மனமொத்து வாழ வேண்டும். புதுப்பெண்ணே, உன் நாத்தனார் மேகவல்லி மிகச்சிறந்த பெண் சிரோமணி. அவளிடமிருந்து பொறுமையையும் மற்றும் பல இல்லற தர்மங்களையும் கற்று பேரோடும் புகழோடும் திகழ வேண்டும். இது என்ன வேட்டி தெரியுமா? முதலில் அதை திருப்பிக் கொடு. தற்போதுள்ள சூழ்நிலையில் அவன் ஒருவன்தான் இதற்கு தகுதியானவன் என்று மன்னர் தீர்மானித்து விட்டார். அவர் யார்? செழியன்.